பீகாரில் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள 4வது கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி அரசியல் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முசாபர்பூர், கோபால்கஞ்ச் ஆகிய இடங்களில் பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். முசாபர்பூரில் பிரதமர் மோடி உரையாற்றவுள்ள பொதுக்கூட்ட மேடை அருகில் இருந்து எமது செய்தியாளர் பிரபஞ்ச் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். பிரபஞ்ச், சொல்லுங்க, பீகார் தேர்தலை ஒட்டி தலைவர்களின் பிரச்சாரம் அங்க எப்படி இருக்கு? பிரதமர் மோடியின் பிரச்சார அணுகுமுறை குறித்து மக்கள் அங்க என்ன சொல்றாங்க? அதை பத்தி நேரடி தகவல் சொல்லுங்க பிரபஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பீகாரில் உள்ள முசாஃபர்பூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் நம்ம இருக்கோம். விறுவிறுப்பாக ஒரு 3 கட்ட வாக்குப்பதிவுகள் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ 4வது கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 1ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ 4th and 5th ஃபேஸ்க்காக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு. இன்னும் ஒரு மொத்தம் 7 ரேலிகள் இன்னும் பீகாரில் இருக்குது. ஸோ 7 ரேலிகளில் இன்றைக்கி 2 ரேலி நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால்கஞ்ச் அண்ட் முசாஃபர்பூர். இது கோபால்கஞ்சுங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இதில் இப்போ கொஞ்ச நேரத்தில் மோடி ரேலி பண்ண போகிறார். அதுக்கு அடுத்து முசாஃபர்பூருங்கிற ஏரியாவில் பார்க்க போகிறோம். முசாஃபர்பூரில் என்ன ஒரு பேசிக் இங்கே இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நிதிஷ் அண்ட் மோடிங்கிற மாதிரி தான் இங்கே போட்டியாக நிலவுது. ஸோ இப்போ இங்கே மேஜர் இஷ்யூஸ் என்னெல்லாம் பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி. இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி இப்போ தான் எலக்ட்ரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது மின்சாரமே இப்போ தான் இந்த ஏரியாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நக்சல் தீவிரவாதிகள் இங்கே அதிக அளவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனைகள்லாம் முசாஃபர்பூரில் இருக்கிறதுனால இது ஒரு மேஜரான ஒரு ஏரியாவை பார்க்கப்படுது. ஒரு டிசிசிவான ஒரு கான்ஸ்டிடுவன்சியாக அது பார்க்கப்படுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் முசாஃபர்பூர் தான் முதல் ஏரியா. அதாவது அவர் நரேந்திர மோடி ரேலி பண்ண முதல் ஏரியா முசாஃபர்பூர் தான். எலெக்ஷனுக்கு பீகார் எலெக்ஷன் போது அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்காக ஃபர்ஸ்ட் முசாஃபர்பூர் தான் வந்தார். அங்கே தான் இந்த இஷ்யூ, அதாவது நரேந்திர மோடியோட டிஎன்ஏல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற இஷ்யூ அங்கே தான் சொல்லப்பட்டது.